Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் ஷட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ரோலிங் ஷட்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கவுண்டர் அப்படினா இதான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் வந்து இன்சைடு பாக்ஸ் இருக்கு. இந்த சைடும் பாக்ஸ் இருக்கு, இந்த சைடு ரெண்டு சைடுமே வந்து பாக்ஸ் இருக்கு. இதுக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் ஷட்டர் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. பட் என்னன்னா இந்த வீட்ல வந்து கம்ப்ளீட்டாவே ரோலிங் ஷட்டர் வந்து கீழ இருந்து மாட்ட போறோம். அப்படினா தரையிலேருந்து மேலே வரைக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். அதே கான்செப்ட் தான், அதே டிசைன் தான். நீங்கள் நார்மலாக வந்து மேலே வந்து பார்த்துருப்பீங்க அந்த ரோலிங் ஷட்டர் வந்து மேலே போடாமல் கீழேருந்து போட்டிருக்கோம். கிரைண்டரே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஹோட்டலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு இல்லை, சின்னது தான். அதே கான்செப்ட் தான் இருக்கும். கிரைண்டர்னால் உங்களுக்கு வந்து நார்மலாக சைஸ் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் ஹோட்டல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. டோர் வந்து போட்டால் ஆக்சுவலாக வந்து கிச்சன் வந்து சின்னது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டீரியர் வந்து பண்ணும்போதே ரோலிங் ஷட்டர் வந்து மேலே போடலான்ட்டு தான். அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து லாஃப்ட் யூனிட் இருக்குது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வந்து போடலான்ட்டு தான் வந்து பிளான் பண்ணோம். பட் என்னென்னா கம்ப்ளீட்டாகவே மாறி அங்கே வந்து ஹைட்ராலிக் வந்து போட்டுட்டு இங்கே மட்டும் ரோலிங் ஷட்டர்ன்றது வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த ரோலிங் ஷட்டர் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து லாக்வர்டுன்றது வந்து ஸ்னோ ஒயிட் கலர் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒயிட் கலர் வந்து போட்டதுனால தான் கலர் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒயிட் கலர் வந்து கம்ப்ளீட்டாகவே போட்டு முடிச்சிட்டோம். அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள். இது நீங்கள் நார்மலாக வந்து மேலே கவுண்டர்லேருந்து லாஃப்ட் யூனிட் வரைக்கும், அப்பர் யூனிட் வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃப்ளோர்லேருந்து ஒரு 4 feet வரைக்கும் இருக்கும். அதோட டிசைன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பிளான் இருக்குது அப்படின்னா இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இன்டீரியர் வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் ஷட்டர். இந்த ஷட்டர் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் நார்மலாக க்ரே பார்த்துருப்பீங்க, பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் கலர் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒயிட் தெரியுதுங்களா, ஒயிட் கலர். இதுலேயே வந்து அக்ரிலிக்லாம் வந்து ஷட்டர்லாம் இருக்குது, கிளாஸ் ஃபினிஷிங்லாம் கூட இருக்குது, கிளாஸ் மெட்டீரியல் கூட இருக்குது. ஜஸ்ட் வந்து ஃபோல்டிங் தான். ஒரு பெரிய ஷட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அதே மாதிரி தான் இதுவும். இதுதான் ஷட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம். ஆக்சுவலாக இந்த கிரைண்டர் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபோல்டிங் ஆகும். இது ஃபுல்லாகவே லாக்வர்டு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து உள்ளே வந்துட்டாங்க, இது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இதுவும் நெக்ஸ்ட்டு அப்பர் யூனிட்லாம் வந்து இருக்குது. நான் அது தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரோலிங் ஷட்டர் வந்து இங்கே தான் போடலான்ட்டு தான் இருந்தோம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து போட போகிறோம். நான் ஃபுல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃபோல்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து இதில் சாய்ச்சி அப்படியே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக ஒன்றும் யூஸ் பண்ணல நினைக்கிறேன். லாக் வந்து இங்கே தான், இது அப்படியே ஃபோல்டிங் ஆகி அப்படியே இதில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரோலிங் ஷட்டர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த சைடு இருக்கிற ரோலிங் ஷட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த சைடு வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. நீங்கள் கீழே வைக்கணும், ஒரு ஹிடன் பிளேஸ் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரோலிங் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும். இங்கே நார்மலாக கலர்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபுல் ஒயிட் கலர். இது ஒன்றும் டீப் க்ளீனிங்ன்றது வந்து பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து மேலே இருக்குது. ஒயிட் கலர் வந்து போட்டிங்கன்னா அதோட பூஜா டோரோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கலர் கோடுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறுன்றதுனால வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது 100%ன்றது.
ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். அதோட ரோலிங் ஷட்டர் வந்து கம்ப்ளீட்டாகவே போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நீங்கள் மேலே வந்து இது பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அவன் வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து மேலே இருக்கும். இது வந்து மேலே வந்து நாங்கள் கட் பண்ணலை. மேலே வேணும்னா கூட வச்சுக்கலாம். ஏன்னா கட் பண்ணிவிட்டு அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். கிளைண்ட் சைட்லேருந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குது. நீங்கள் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வந்து மூவபிள். இந்த சைடோட கம்ப்ளீட்டாகவே ரோலிங் ஷட்டர் வந்து வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்து நீங்கள் மேலேயும் கீழே வந்து தூக்க முடியாது. பட் என்னென்னா இந்த சைட்லேருந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும்போது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து பிளான் பண்ணது. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் 4.5 feet வந்து வரும். இது 4 அடி கிட்ட வரும். அது வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தூக்குனதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். உள்ளே வந்து கிரைண்டர், அந்த கிரைண்டரோட ஸ்பேஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். நீங்கள் பெரிய கிரைண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கங்க. நீங்கள் நார்மலாக சின்ன கிரைண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. இது அதில் இருக்கிற கீழே இருக்கிற கம்ப்ளீட்டாக வந்து ப்ளைவுட் வந்து கட் பண்ணி அதோட ஃப்ரேமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உட்கார்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்போம். அதில் இருக்கிற ரோலிங் ஷட்டரோட பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஏன்னா மேலே வந்து ஹைட்ன்றது வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணலை. அதனால் நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். இன்னும் ஒர்க்குன்றது வந்து இருக்குது. மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து அந்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த சைடு லாக்வர்டு கிளாஸஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது இன்னும் அவங்க சைட்லேருந்து இன்னும் டேண்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாகவே பண்ணி கொடுக்கல. ஏன்னா லாக்வர்டு கிளாஸ் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதோட ரோலிங் ஷட்டரோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ரொம்ப நேரம் வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே அப்பர் யூனிட்டில் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே வைக்கிறது பதிலாக நம்ம கீழே வந்து வச்சுருப்போம். ஏன்னா இதெல்லாம் வெளியில் இருந்ததுன்னு அசிங்கமாக இருக்கும். அதனால கம்ப்ளீட்டாகவே கீழே வந்து மாற்றிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து போட்டுக்காங்க. ரோலிங் ஷட்டர் அதே கான்செப்ட் தான். கீழே வந்து வச்சிங்கனாலே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு லாங் வியூலேருந்து அதோடய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு டோர் போட்ட மாதிரியே இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு ரோலிங் ஷட்டர்ன்றது வந்து ஒரு ஃபீல்ன்றது வந்து இருக்காது. ஏன்னா லாங் வியூலேருந்து பாருங்களேன், அதோட கலர்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ லாக்வர்டு கிளாஸ்லாம் வந்து பாருங்கள் இப்போ தான் ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வந்து கேர் எடுத்துக்கிட்டு வந்து பண்ணணும். அதோட லாக்வர்ட் கிளாஸ் இது எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கிச்சனில் வந்து அக்ரலிக் தாண்டி வந்து நீங்கள் போனீங்கன்னா லாக்வர்ட் கிளாஸஸ் தான். அதனால் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து ஓவராலாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறீங்க, ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் ஷட்டர் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக இங்கே இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதை வந்து லைட்டாக டவுன் பண்ணி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சவுண்டு நாய்ஸ்ன்றது வந்து ரோலிங் ஷட்டரில் வந்து லைட்டாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குறையும். பட் என்னென்னா ஃபுல்லாகவே வந்து குறையாது. நான் ஜஸ்ட் இது யூஸ் பண்ணி காமிக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிக்கிட்டு திருப்பி ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். திருப்பி வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணாலே இப்படி ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.